இந்த படத்தோட கதை என்னன்னா, 90s கிட்ஸான சந்தானத்துக்கு சொந்த வீடு இருந்தாதான் பொண்ணு தருவேன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஒரு 25 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஒரு பிளாட்டை வாங்கிடுறாரு. தனக்கு கல்யாணம் ஆனா வரதட்சணையை வச்சு அந்த கடனை செட்டில் பண்ணிடலான்னு ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் சக்சஸ் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. படம் எப்படி இருந்ததுன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே மும்பை பாம் பிளாஸ்ட் தீவிரவாதிகள் என்னென்னமோ காட்டுறாங்க. நமக்கே ஒரு நிமிஷம் டவுட் ஆயிடுது, நம்ம சரியான படத்துக்கு தான் வந்திருக்கிறோமா இல்ல வேற ஏதாவது ரீரிலீஸ் படத்துக்கு வந்திருக்கோமான்னு சொல்லும் போது தான் அடுத்த சீன்ல சந்தானத்தை காமிச்சு நீங்க இந்த படத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த தீவிரவாதி கதையை எங்க கனெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கனெக்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த கதையை செட் பண்றதுக்கே அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. சந்தானத்தோட யூஸ்வல் காமெடியில அங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த படத்துல பிரச்சனை என்னன்னா, கதையை ஆரம்பிச்சாச்சு, எப்படி முடிக்கணும்னு தெரியாம எப்படியாச்சும் முடிச்சிடணும் இந்த டீம் ட்ரை பண்ணிருக்காங்க. அங்கதான் இந்த டீம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லென்த்தியா போகுது. டெக்னிக்கலா இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான்.